Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். பிக் பாஸ் சீசன் 7 உடைய டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படின்னும் மேபி செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் ரன்னரை பார்க்கறதுக்கு மணிதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியா பக்கத்தில் இவங்க தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா அர்ச்சனா வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னும் அண்ட் மாயா வந்து எப்படியாவது அவங்கள ஃபர்ஸ்ட் வர வைக்கிறதுக்கு சேனல் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணது, இவங்க வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு என்னதான் சொன்னாலுமே சரி, இப்போ ஒரு அல்காரிதம் எடுத்து பார்க்க முடியுது. பாஸ்ட் 3 சீசனை வச்சு பார்க்கும்போது இந்த லாஸ்ட் வீடியோ, அதாவது அவங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த ஜேர்னி வீடியோ வந்து பிளே பண்ணி காட்டும் போது அதுல லாஸ்ட் பாத்தீங்கன்னா அர்ச்சனாக்கும் மணிக்கும் தான் பிளே பண்ணி காட்டியிருந்திருக்காங்க. சோ அதே மாதிரி தான் பாஸ்ட் சீசன்ல யாருக்கு வந்து லாஸ்டா அந்த ஏவியை வந்து பிளே பண்ணி காட்டுறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படின்னும். ஏங்க அப்படி கூட பார்த்தா மணிக்கு தான் லாஸ்டா காட்டினாங்க, அப்போ மணி தான் வந்து டைட்டில் வின்னரா அப்படின்னு கேட்டா இல்ல, அது உங்களுக்கு வந்து இது இந்த கேம்ல வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் நம்மளுக்கே வந்து வர வைப்பாங்க இல்லையா, அதனால அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கேரி பண்ணி ஸோ இப்படி நம்மளுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணி காட்டியிருந்திருக்காங்க. பட் அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னும், ஃபர்ஸ்ட் ரன்னர் பாத்தீங்கன்னா மணி தான் அப்படின்னும், அதுக்கப்புறமா தேர்ட் பொசிஷன்ல தினேஷ் வருவார் அப்படின்னும், ஃபோர்த் ஒரு ஃபிஃப்த்ல வந்து மாயா ஆர் விஷ்ணு இருப்பாங்க அப்படின்னும், இவங்க ரெண்டு பேர்ல யாரு வந்து ஃபர்ஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு, அதாவது ஃபோர்த் ஃபிஃப்த்ல இருப்பாங்க அப்படின்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியும் மணிக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் மணி அப்படின்னு கேட்டா, மணி இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ணிருக்காரு, எங்க அவர் ஒண்ணுமே பண்ணது இல்லைங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அதுதான் கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள அவர் வந்து எவ்வளவு சைலண்டா இருந்திருக்காரோ அது அவருக்கு அவ்வளவு நல்லது மட்டும்தான் கொடுத்திருக்கு. மணி அப்படின்ற பேரை சொன்னாலே இது வரைக்குமே அவரு யாரையுமே ஹர்ட் பண்ணி பேசினதே கிடையாது, அது எல்லாருமே ஃபார் ஷோர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் மணி வந்து ரவீனா கூட அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னு சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்திருந்தாலுமே அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு வந்து ரவீனா அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுல உரிமை எடுத்துக்கிறதுல என்னதான் இருக்கு. மணி அண்ட் ரவீனா இவங்க பேச்சை தாண்டி இது வரைக்குமே அந்த ஏ டீம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த புள்ளி கேங்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட இது வரைக்குமே ஒரு சின்ன கேம் ஸ்ட்ராட்டஜி கூட யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா அவங்கள தன் கூட வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு அவரை நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது. அந்த கேங் பண்றதே தவறுதான் அப்படின்றத மணி வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களை இது வரைக்குமே கேம்காக யூஸ் பண்ணதே கிடையாது. இதனாலதான் மணியை வந்து பல பேருமே சொல்றாங்க அங்க நிக்கிறாருங்க மணி, அவர் வந்து நேர்மையா இருந்திருக்காருங்க அப்படின்னு பெருமையா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது போக அர்ச்சனாவை பத்தி கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அர்ச்சனா வந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்க புட் டவுன் பண்ணாலுமே சரி, இது வரைக்குமே மணி பாத்தீங்கன்னா அர்ச்சனாவை குத்தம் சொல்லி பேசினதே கிடையாது, அவர் யாரையுமே இது வரைக்கும் ஹர்ட் பண்ண கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்களுடைய தகுதியோ இல்ல அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல டேலண்ட் பத்தியோ யாராச்சும் ஒருத்தவங்க தப்பா பேசினாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா மணி வந்து நிப்பாரு. ஏன்னா மணியோட அப்பா டாட் பண்ண விதம் அப்படி, அது அப்புறமா பேசுவோம். பட் அர்ச்சனா வந்து நிறைய இடங்கள்ல நல்லா பாடுவாங்க, அவங்களுக்கு பாடுறதுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள சில பேர் வந்து இந்த விஷ்ணு மாயா இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு, அதுவும் தினேஷ் கூட சேர்ந்துக்கிட்டு நீ வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸை வச்சு பாடாத அப்படிங்கிற மாதிரியும் கிளி மாதிரி பாடுறேன்னு நினைப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்திருக்காங்க, நம்ம பார்த்துருந்துருப்போம். பட் அப்போ கூட மணி குத்தம் சொன்னதே கிடையாது. ஏங்க அது அவங்களுடைய டேலண்ட், ஒருத்தவங்களுடைய டேலண்ட்டை பத்தி இப்படி எல்லாம் குத்தம் சொல்லி பேசவே கூடாது, நீ இது நல்லா பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி தப்பா பேசுறதே மிக மிக தவறான விஷயம் அப்படின்னு நிறைய பேர் அப்போஸ் பண்ணி பேசியிருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, அர்ச்சனா வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் அசிங்கப்படுறாங்களோ அந்த இடத்துல வந்து சிச்சி அந்த பொண்ணு பாவம்பா, இங்க வாடா டே அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணன் மாதிரி தான் இது வரைக்குமே அர்ச்சனா கிட்ட அவர் நின்று இருந்திருக்காரு. ஒரு வெல் விஷர் சொல்லலாம், ஒரு அண்ணன் சொல்லலாம், அண்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அந்த மாதிரி தான் மணி ஒவ்வொருத்தவங்களையுமே தனித்தனி ஆங்கிள் வந்து கேர் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் மணியோடைய இந்த பெருந்தன்மையை நிறைய பேர் வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ மணி அந்த செகண்ட் பொசிஷன்ல நிக்கிறதுக்கு வந்து பயங்கர டிசர்விங் தான். அன்அபிஷியல் ஓட்ஸ்ல கூட பார்க்கும்போது மணிக்கு வந்து நல்ல ஓட்ஸ் இருக்கிறதையுமே நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்ப வந்து மணி செகண்ட் தான் வருவாரா அப்படின்றதுமே பல பேருமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அர்ச்சனா ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்றதுமே ஆல்மோஸ்ட் வந்து இப்ப கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மணி பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நல்ல கலர் சட்டெல்லாம் போடுறாரே, அவர் பயங்கர ரிச் தானா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. மணி எவ்வளவோ அவமானங்களை தாண்டி தான் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு மணி சந்திரா அப்படின்னு சொல்றாங்களே, 8 வருஷம் உழைப்புங்க. பெங்களூர்ல அவங்க ஃபேமிலியோட இருந்துட்டு இருக்கும் போது அண்ணங்க 2 பேர் இருந்தாலும் அவங்க ஃபேமிலி இது வரைக்குமே வறுமையில தான் இருந்திருக்கு. எதிர்பாராத விதமா தான் மணியோட அப்பா வந்து இறந்து போனாரு. ஆனா மணியோட அப்பாக்கு மணி டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும்.
இது வரைக்குமே மணியை நீ டான்ஸுக்கெல்லாம் போக கூடாது, நீ படி அப்படின்னு சொன்னதே கிடையாது. அந்த ஏரியால இருக்கிற எல்லா குழந்தைங்களுடைய வழியில விடுங்க, அவங்க கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆள் ஆவாங்க. இதே வார்த்தை தான் மணிக்கிட்டயுமே சொல்லி சொல்லி அவங்களுடைய அப்பா வளர்த்திருந்திருக்காரு. இதனாலதான் மணி இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ அவமானங்கள் தாண்டி அவங்க பல ஸ்டேஜஸை தாண்டி தான் இந்த இடத்துல வந்து இப்ப நிக்கிறாரு. இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க அவருடைய உழைப்பு மட்டும்தான். அந்த இடத்துல வரணும் அப்படின்னு தன்னுடைய அப்பா ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுனாலதான் மணி இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு பேரை கூட உருவாக்கியிருக்காரு. ஈவன் எப்படியாச்சும் இந்த டான்ஸ் இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து உயரணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துலதான் மணியோட அம்மா பாத்தீங்கன்னா அவங்களுடைய நண்பர்கள்னால ஏமாறப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் வரைக்குமே அவங்களுக்கு டெப்ஸ் இருந்துச்சான். அந்த டைம்ல அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அவ்வளோ கடன் இருந்துமே நீ வந்து படிக்காத, நீ வந்து உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, டான்ஸை மட்டுமே நீ கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு தன்னுடைய அப்பா சொன்னாங்க அப்படின்னும். ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு அவரு கிடையாது அப்படின்ற அது ஒரு மனசுல இருக்கும் இல்லையா ஒரு வருத்தம், அது கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கு. சோ இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் மணி இந்த ஒரு பிளேஸை வந்து ரீச் பண்ணியிருந்திருக்காரு. அவருக்கு இந்த வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியா தான் இருக்கும். அண்ட் மக்களோட இன்டென்ஷனுமே அதுதான். கண்டிப்பா இந்த செகண்ட் பிளேஸ் கூட ஒருத்தவங்களுக்கு டிசர்விங்கா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல பார்க்கும்போது விஷ்ணுக்கு கூட அந்த செகண்ட் பிளேஸ் வந்து தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது தான் வந்து ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் வந்து கையாண்டிருக்காரு. அதை நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ மக்கள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், யாரை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைக்கணும், யாரை வந்து செகண்ட் பிளேஸ்ல வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு நடந்துட்டு இருக்கிற சமயத்துல ரவீனா இல்லைன்னா மணி இல்லைங்க, ரவீனா தான் மணியை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பேசினா கிடையவே கிடையாது. மணியோட முழுக்க இருக்கிற பேஷன்ஸும் உழைப்பும் மட்டும்தான். தனியா இப்போ மணிக்குன்னு ஃபேன்ஸ் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சுட்டாங்க. அவருடைய அந்த சைலண்டான பிஹேவியரா இருக்கட்டும், அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ற விதமா இருக்கட்டும், மணிச்சந்திரா ஃபேன்ஸ், அர்ச்சனாவோட ஃபேன்ஸ், இவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல ஆழ்ந்திருக்காங்க. அண்ட் அர்ச்சனா ஃபர்ஸ்ட் வந்து மணி ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா ஆனாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அண்ட் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மணி டிசர்விங் தான்ப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.